அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு முருகா முருகா என்று முருகரை சரணாகதி அடைவது ஏற்றம். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதும் நன்மை. கடகத்துக்கு வயிறு 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 விஷயம்தான் கவனம். வயிற்றிலிருந்து ஜீரணமாகக்கூடிய வயிற்றில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனம். முதுகு தண்டோடம் திடீரென்று சிலருக்கு கோளாறு பண்ணும். கால் நரம்பு மறுத்து போக அளவுக்கு பிரச்சனைகளை காட்டும். மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய உபத்திரம் தேவையில்லாத குழப்பத்தை தரும். பொறுமையாக இருப்பது நன்மை தரும். அதேபோல் பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனையெல்லாம் பொறுமையாக கையாளுவது நன்மை. தொழிலில் காணப்பட்ட இந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ணமான நிவர்த்தி ஏற்படும். வாகன அமைப்பில் அதிக மாற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் என்று உங்களை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொழிலில் காணப்பட்ட இந்த நீண்ட நாள் சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு நட்பு விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் புதிய வரவுகளுக்கு உண்டான ஆச்சரியத்தக்க முயற்சி. சுபகாரிய தடைகள் டக்கு டக்கென்று இப்போதே பண்ணால் மே மாதத்துக்குள்ளாக நன்மை ஏற்படும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றால் குறைஞ்சது 1 வருடம் 2 வருடம் இழுத்துவிடும். எது எப்படி என்பதை நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படுவது, பெண்களுக்கு நன்மை ஏற்படுவது, நகை வாங்குவது போன்ற விஷயமெல்லாம் ஏற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம்.